வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மாடல் 5ல இருக்க கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மாடல் 1, 2, 3, 4 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கற்றுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், x/y இஸ் ஈக்குவல் டு 3:4 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோவில் இந்த மாதிரி கொடுத்தாலே எக்ஸோட வேல்யூ வந்து 3 நமக்கு தெரியும், ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னது 4 நமக்கு தெரியும். அப்போ x is equal to 3, y is equal to 4 அப்படின்னு என்ன பண்ணோம், இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம். சரியா, 4x minus y ரேஷியோ 2x plus 3y அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன போடுவீங்க, 3 போடுவீங்க, மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 4 ரேஷியோ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 3 போடுவீங்க, பிளஸ் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன போடுவீங்க 4 போடுவீங்க. சரியா, அப்போ 4 into 3 12 minus 4 ரேஷியோ 2 into 3 என்ன கிடைக்கும் நமக்கு 6 plus 3 into 4 என்னது 12. அப்போ 12 minus 4 வந்து என்னது 8 ரேஷியோ 6 plus 12 வந்து என்னது 18. சரியா, ஸோ இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 4 2s are 8, 9 2s are 18. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 4:9 இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ. சரியா, செகண்ட் கொஸ்டின் பாருங்க, x is to y is equal to 3:4 மற்றும் y is to z is equal to 3:4 இருக்குது நமக்கு. அப்போ இந்த மாதிரி x is to y இல்லைனா y is to z இந்த மாதிரி நமக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா x is to y is to z இங்கே போடுவீங்க. ஸோ அப்படி போடும்போது எக்ஸோட வேல்யூ வந்து 3, ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 4. ஸோ இங்கே இசட்டுக்கு என்ன போடுவீங்க, பக்கத்தில் இருக்க வேல்யூ போடுவீங்க. அதே மாதிரி y is to z வந்து 3:4 கொடுத்துருக்காங்க. அப்போ y is to z வந்து 3, 4 பக்கத்தில் இருக்க வேல்யூ என்ன போடுவீங்க 3 போடுவீங்க. அப்போ இது என்ன பண்ணால் போதும், நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 3 into 3 9, 4 into 3 12, 4 into 4 என்னது 16. இது எதுவுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க. சரியா, ஸோ இங்கே ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, x plus y plus z divided by 3z இருக்குது, அப்படி தானே. ஸோ அப்போ x plus y plus zனா இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது வந்து ஒய்யோட வேல்யூ, இது வந்து இசட்டோட வேல்யூ. இது வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ 9 plus 12 plus 16 divided by 3 into z அப்படிதானே. அப்போ 3 into z-ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 16. சரியா, அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 16 12 38 38 9. சரியா, சாரி 28 9 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 37 கிடைக்கும். 3 into 16 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 48 கிடைக்கும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன இருக்கும் 37 divided by 48 இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a is to b வந்து 1/2 ரேஷியோ 1/3 இருக்குது, b is to c is equal to 1/5 ரேஷியோ 1/3 இருக்குது. சரியா, ஸோ a is to b ன்னு அர்த்தம் வந்து என்னது, a divided by b நமக்கு அர்த்தம். ஸோ a divided by b பார்த்தீங்க அப்படின்னா 1/2 divided by 1/3 போடுவீங்க. அப்போ இது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு செகண்ட் ஃப்ராக்ஷன் என்ன போடுவீங்க தலைகீழா போடுவீங்க, 3/1 போடுவீங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 3 divided by 2 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கொடுத்துருக்கதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி a is to b வந்து இந்த மாதிரி 2 ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into 3 3, 1 into 2 2 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது 1 into 3 வந்து 3, 1 into 2 வந்து 2 இப்படி போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் போடும்போது ஃபர்ஸ்ட் இங்கே உள்ளதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணணும் இங்கே உள்ளதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணாதான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சரியா, அப்போ a is to b நமக்கு என்ன கிடைச்சது 3:2 கிடைச்சது. இதே மாதிரி b is to c பண்ணிக்கோங்க பார்ப்போம். அப்போ b by c is equal to 1/5 divided by 1/3. அப்போ 1/5 அப்படியே வச்சுக்கிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு என்ன போடுவீங்க 3/1 போடுவீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 divided by 5. அப்படி இல்லை என்ன பண்ணிக்கோங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1 into 3 3, 1 into 5 5 இப்படி பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம கிடைச்சதுக்கு அப்புறம் a is to b is to c வந்து கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பே உங்களால் செய்ய முடியும். அப்போ a is to b is to c வந்து கண்டுபிடிங்க. அப்போ a is to b அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3:2. c தெரியாதுன்னா என்ன பண்ணுவீங்க, பக்கத்தில் இருக்க வேல்யூ போடுவீங்க, 2 போட்டுருவீங்க. b is to c வந்து 3:5. b is to c வந்து என்னது 3:5. இது பக்கத்தில் இருக்க வேல்யூ தெரியாது, அப்போ என்ன போடுவீங்க 3 போடுவீங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 9 6
10 கிடைக்கும். இந்த வேல்யூ என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. சரியா? a plus b ரேஷியோ b plus c. அப்ப a plus b னா நமக்கு என்ன அர்த்தம்? 9 plus 6 a plus b ரேஷியோ b plus c னா அர்த்தம் வந்து என்னது? 6 plus 10. சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 50 ரேஷியோ 16 கிடைக்கும். இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து என்னதான் இருக்கும்? 15 ரேஷியோ 16 தான் இருக்கும். சரி, ஆப்ஷன் 3 நம்ம என்ன பண்ணிடலாம்? சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா a to b b to c கொடுக்குறாங்க அப்படின்னா abc கண்டிப்பா கண்டுபிடிக்காம நம்ம என்ன பண்ண முடியாது, அடுத்த ஸ்டெப் செய்யவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்னதான் பண்ணணும்? abc தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சாலே நீங்க ஓரளவு என்ன பண்ணிடலாம், கெஸ் பண்ணிடலாம். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 177 என்ற எண் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் விகிதங்கள் 1/2 ரேஷியோ 2/3 ரேஷியோ 4/5 எனில் இரண்டாவது பகுதியை காண்க. சரியா? if 177 is divided into 3 parts in the ratio 1/2 ரேஷியோ 2/3 ரேஷியோ 4/5 அப்படின்னா செகண்ட் பார்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல ஒன்று கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரே ரேஷியோவை நீங்க மாற்றணும். ஃப்ராக்ஷன்ல இருக்க ரேஷியோவை நார்மல் ரேஷியோவை நீங்க மாற்றணும். சரியா? ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ல இருக்க ரேஷியோவை நீங்க என்ன பண்ணணும்? நார்மல் ரேஷியோவை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டருக்கு நீங்க என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுப்பீங்க. சரியா? அப்போ 1/2 ரேஷியோ 2/3 ரேஷியோ 4/5 இருக்கு அப்படின்னா அந்த டினாமினேட்டர் வந்து 2 3 5 அப்படிதானே? அதுக்கு எல்சிஎம் எடுங்க. 2 3 5க்கு என்ன பண்ணுங்க? எல்சிஎம் எடுங்க. 2 3 5க்கு வந்து எல்சிஎம் எடுங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 7 3 6 6 30. ஸோ எல்சிஎம் நமக்கு என்ன கிடைச்சிரும்? 30 கிடைச்சிரும். ஸோ கிடைச்சதுக்கு அப்புறம் இது கூட எதை மல்டிப்ளை பண்ணா 30 வருதுன்னு பார்ப்போம். அப்படிதானே? 15. ஸோ மேலே என்ன பண்ணுங்க? 15ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குங்க? 15 கிடைக்கும். ரேஷியோ 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 30 கிடைக்கும்? 10 மல்டிப்ளை பண்ணா 30 கிடைக்கும். அப்போ மேலே என்ன பண்ணிக்கோங்க? 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2 × 10 எவ்வளவு கிடைக்கும்? 20. ரேஷியோ 5 × 6 வந்து எவ்வளவு? 30. இது என்ன பண்ணுங்க? 4 × 6 நமக்கு என்ன பண்ணுவீங்க? 4 24. சரியா? அப்ப நமக்கு ரேஷியோ என்ன கிடைச்சது? 15 ரேஷியோ 20 ரேஷியோ 24 கிடைச்சது. இல்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அதன் இரண்டாவது பகுதியை காண்க. செகண்ட் பார்ட் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிதானே? அப்ப செகண்ட் பார்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா 20. சரி, அந்த ரேஷியோ நீங்க நம்பரா எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் போடுவீங்க. அப்போ 15x, 20x, 24x is equal to, சரி, இதான் நம்பர். இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சுன்னா சரியா, அதாவது 177 என்ற எண் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுது. அந்த 3 பகுதிகளில் வந்து என்னது? 15x, 20x, 24x. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 177 வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 4 5 9 2 2 4 1 5 59x is equal to எவ்வளவு இருக்குது? 177 இருக்குது. ஸோ இது கேன்சல் பண்ணலாம். ஸோ 9 3 27 லாஸ்ட் டிஜிட் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 9 3 27. அப்போ 3ஆல மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 177 கிடைக்கணும். அப்போ 9 3 27க்கு 7 மீது 2 5 3 15 2 17 கிடைக்குது. அப்படிதானே? ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க? கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 59 59 3 59 177. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? 3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்டாலும் செய்யலாம், செகண்ட் பார்ட் கேட்டாலும் செய்யலாம், தேர்ட் பார்ட் கேட்டாலும் செய்யலாம். ஆனா அவங்க இங்க என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் பார்ட் வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்து என்னது? நமக்கு 20x. சரியான செகண்ட் பார்ட் வந்து என்னது? 20x. இங்க x ஓட வேல்யூ எவ்வளவு? 3. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 20 × 3 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைச்சிரும். அப்ப நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கும்? 16 கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க நார்மலா ஃப்ராக்ஷன் ரேஷியோவை நார்மல் ரேஷியோவா மாத்துங்க. அதுக்கு டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தாலே உங்களுக்கு நார்மல் ரேஷியோ கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா 177 கிடைக்கணும். அது மூலியமா நீங்க எக்ஸ் கண்டுபிடிங்க. அந்த எக்ஸ் நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்னா ஃபர்ஸ்ட் இதுல அப்ளை பண்ணுங்க, செகண்ட் பார்ட்னா ரெண்டாவதுல அப்ளை பண்ணுங்க, தேர்ட் பார்ட்னா மூணாவதுல அப்ளை பண்ணுங்க. சரியா? 5th கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ₹782 என்பது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் விகிதங்கள் 1/2 ரேஷியோ 2/3 ரேஷியோ 3/4 எனில் முதல் பகுதியை காண்க. அதுல வந்து செகண்ட் பார்ட் கேட்டிருந்தாங்க, இல்ல என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்டே கேட்டிருக்காங்க. சரியா? இல்ல பாருங்க. அப்ப 1/2
ரேஷியோ 2/3 ரேஷியோ 3/4 இருக்குது. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனில் இருக்குது நார்மல் ரேஷியோ மாற்றணும் அப்படின்னா டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 6 6 எவ்வளவு 24 நமக்கு இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுவீங்க, மேலே எதாவது மல்டிப்ளை பண்ணுவீங்களா? அப்போ 2 × 12 24. அப்போ 1 × 12 எவ்வளவு 12 ரேஷியோ. 3 24. அப்போ 2 16. அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க 16 ரேஷியோ. அதே மாதிரி 4 24. அப்போ 3 18. அப்போ என்ன போட்டுருவீங்க 18. சரியா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம ரேஷியோ வந்து 12 16 18 இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 6:8:9 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுன்னா நம்ம வந்து இந்த ரேஷியோ நீங்கள் நம்பர் எடுத்தால் எப்படி எடுப்பீங்க, 6x, 8x, 9x. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குமா, 782 கிடைக்குமா. அப்போ 6x + 8x + 9x = எவ்வளவு 782. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பார்ப்போம். 8 9 6 15 8 23. ஸோ 23x = 782. சரியா? ஸோ இதில் கேன்சல் பண்ணுங்க. ஸோ நம்ம 23 இந்த 78 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இது வரலாம். அப்போ 23 × 3 போட்டிங்கன்னா 3 9 2 6. ஸோ 69 வரைக்கும் வரும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 3 நமக்கு கிடைக்கும். மீதி 69 போச்சுன்னா மீதி 78 வரைக்கும் இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் 9 92. அப்போ 92 எவ்வளோ இருக்கும் 4 வரலாம். 3 12 2 மீதி 1. அதனால 8 1 9 4. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 34 கிடைக்கும். சரியா? அப்போ இது கேன்சல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 34 நமக்கு கிடைக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னது 6 6 × 34. சரியா? அப்போ லாஸ்ட் டிஜிட் எதில் முடியணும், 6 4 24. சரியா? அப்போ லாஸ்ட் டிஜிட் எதில் முடியணும், நமக்கு 4 முடியணும். சரி, அப்போ நீங்கள் இதை வந்து ஆன்சர் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 34 × 6 6 24 4 இது 2 3 18 2 எவ்வளவு 20. சொல்கிற புரியுதா? அந்த லாஸ்ட் டிஜிட் வச்சு நம்ம செக் பண்ணலாம். 6 24. அப்போ 4 முடியறதுனால இது நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். அப்படி இல்லாத நேரத்தில் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணி பார்த்தே இதை போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாடல் 5ல் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் இதை செஞ்சுட்டே வாங்க, கண்டிப்பாக இதை சால்வ் பண்ண முடியும். இந்த இதை முடிச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் போடுவோம், அதையும் செஞ்சு பாருங்கள். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொஸ்டின்ஸை தரவு பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.